டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உலகையே மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய நோய் சர்க்கரை நோய். எது செய்தால் பித்தம் தீருங்கிற மாதிரி என்ன செய்தால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியுங்கிற கேள்வி இன்றைக்கு நம்ம எல்லோர் மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வி. உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதாரமாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நாடுகளில் முதலிடத்தில் இந்தியா இருந்தாலும் கூட நம்முடைய அந்த சிந்தனையை, நம்முடைய அந்த ஆற்றலை குலைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வாழ்வியல் நோய்கள் மிகப்பெரியதாக வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். 60 வயதில் ஏற்பட்ட சர்க்கரை நோய் 40 வயதுக்கு மாறி இப்போது 20 வயதாக மாறி கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு உலகத்திலேயே மிக அதிகமான ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் வர வாய்ப்புள்ள ஒரு சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்குறோம். தரவுகளை பார்க்கும்போது மனதில் பயமே ஏற்பட்டு விடுகிறது. நம்ம இதுவரையிலும் சர்க்கரை நோய் இல்லாமல் தப்பிச்சிட்டோம், நம்ம குழந்தைகள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கவலை நம் எல்லோர் மனதிலும் ஏற்படுவதை பார்க்கிறோம். சர்க்கரை நோயை வெறும் சர்க்கரை நோயாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. சர்க்கரை நோய் கண்களை பாதிக்கின்ற, சிறுநீரகத்தை பாதிக்கின்ற, இதயத்தை பாதிக்கின்ற, இன்றைக்கு நம்முடைய மகா உறுப்புகள் அல்லது ராஜ உறுப்புகளை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய உடலுடைய இயக்கத்தையும் மனதுடைய இயக்கத்தையும் மீள முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற பக்கவாத நோயையும் ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய நோயாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயை பார்த்து நாம் அனைவரும் பயப்படத்தான் வேண்டும். ஆனால் இன்றைக்கு சர்க்கரை நோய்க்கு கொடுக்கக்கூடிய கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடிய மருந்துகள், மாத்திரைகள், ஊசிகள் மட்டும் இந்த பக்க விளைவுகளை தடுக்கக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். இன்றைக்கு வேர்ல்டு டயபெட்டிக் அசோசியேஷன் இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரு 200 பேரை எடுத்து அந்த 200 பேரில் 100 பேர் மருந்து மாத்திரைகளை, உடற்பயிற்சிகளை, மருத்துவர் சொல்லக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றக்கூடிய சர்க்கரை நோயாளிகள். இன்னொரு 100 பேர் முன்னுக்கு பின் முரணாக மருந்துகள் சரியில்லாமல் இனிப்புகளை சாப்பிடுவது, குடிப்பழக்கம் வைத்திருப்பதுன்னு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள். இவர்களுடைய வாழ்க்கையை 5 வருட காலம் தொடர்ந்து அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. நம்ம ஊரில் தான் சர்க்கரை நோயாளிகளை ரொம்ப அடையாளம் காண்பது, அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். பட் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் எல்லாமே இன்சூரன்ஸ் பேஸ்டு ஹெல்த் கேர் சிஸ்டமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது உங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், உங்களுக்கு இருக்கக்கூடிய மருந்துகள், உங்களுடைய வாழ்வியல் முறை, இதில் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் சார்ந்த தரவுகளை, டேட்டா எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது சிரமமான விஷயம் இல்லை. அதனால் 5 வருஷம் அவங்கள ஸ்டடி பண்ணுறாங்க. 5 வருஷம் கழித்து ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. நம்ம என்ன யோசிப்போம்? மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிட்றவனுக்கு சுகர் நார்மலாக இருந்திருக்கும், அவங்களுக்கு பக்க விளைவு இருந்திருக்காது. யாரெல்லாம் கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்காங்களோ அவங்களுக்கு பக்க விளைவு இருந்திருக்கும் அப்படி தான் நினைப்போம். ஆனால் அந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழாக இருந்தது. மருந்து மாத்திரைகள் ஒழுங்காக சாப்பிடுபவர்களுக்கும், மருந்து மாத்திரைகள் ஒழுங்காக சாப்பிடாதவர்களுக்கும், வாழ்வியல் முறையை 100% மருத்துவர்கள் சொன்னபடி பின்பற்றுபவர்களுக்கும் பின்பற்றாதவர்களுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. இவங்களுக்கும் கண்களுடைய பாதிப்பு, நரம்பு நோய்கள் இருந்தது, இவர்களுக்கும் கண்களுடைய பாதிப்பு, நரம்பு நோய்கள் இருந்தது. இதிலேயும் அகால மரணங்கள் இருந்தது, இதிலேயும் அகால மரணங்கள் இருந்தது. இதிலேயும் பைபாஸ் தேவைப்பட்டது, இதிலேயும் பைபாஸ் தேவைப்பட்டது. அப்போ மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. உண்மையிலேயே இன்றைக்கு நாம் பின்பற்றுகின்ற சர்க்கரை நோயுடைய சிகிச்சை முறைகள், கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட்ஸ் சரியா தவறா? அதே போல் நிறைய ஸ்டடீஸ் அதில் அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஹெல்த்து, அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து, அவங்களோட ஹார்மோனல் ஹெல்த்து, அவங்களோட மற்ற அவர்களுடைய வாழ்வியல் தரம், மனத்தரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கும்போது 2 குரூப்புக்கும் நடுவில் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் அவங்க இன்றைக்கு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. உண்மையிலேயே சர்க்கரை நோயுடைய சிகிச்சை அப்படிங்கிறது மருந்து, மாத்திரைகள், ஊசி மருந்துகள் சார்ந்தது தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த அசோசியேஷன் இன்றைக்கு ரிசர்ச் டேட்டாவில் எழுப்பியிருக்கிறத பார்க்கணும். எதுக்காக இன்றைக்கி சொல்கிறோன்னா, இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் சொல்கின்ற மாதிரி, நினைக்கின்ற மாதிரி ஒரு நோய்க்கான சிகிச்சை அப்படிங்கிறது எப்பொழுதுமே வெறும் மருத்துவம் சார்ந்தது கிடையாது, மருந்துகள் சார்ந்தது கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுய ஒழுக்கம் மற்றும் அவர்களுடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை சேமிப்பது, ஆற்றலை செலவழிப்பது,
கழிவு நீக்கம் செய்வது, இந்த 3 விஷயங்கள் சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதத்துடைய, தமிழ் மருத்துவத்துடைய இன்றைக்கு அந்த கூற்று இன்றைக்கு இந்த மெடிக்கல் டேட்டாவில், ரிசர்ச்சில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஒரே வகையான மருந்து தான், ஒரே வகையான ஊசி மருந்து தான், ஒரே வகையான நோய் தான் இருந்தாலும் மருந்து சாப்பிட்டாலும் பக்க விளைவு வருது, மருந்து சாப்பிடலனாலும் பக்க விளைவு வருது இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? மருந்துகள், மாத்திரைகள், ஊசி மருந்துகள்னு எந்த மருத்துவ முறையை நீங்கள் பின்பற்றி கொண்டிருந்தாலும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த, குணமாக்க மருந்துகள் இல்லாமல் மற்ற விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும்? 10 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வெரி சிம்பிள், வெரி எஃபெக்டிவ். 10 விஷயங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சர்க்கரை நோய் வந்துவிட்டது அப்படிங்கிற கவலையில் இருந்தாலும் கூட, இன்றைக்கு அலோபதி மருந்துகள், இயற்கை மருந்துகள், மூலிகை கஷாயங்கள், இயற்கையாக செய்யக்கூடிய பானங்கள்னு நிறைய விஷயங்கள்ல எது எனக்கு உதவி செய்யுங்கிற குழப்பத்தோடு இருந்தாலும் கூட, இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய 10 விஷயங்களில் குறைஞ்சது 5 உங்களுடைய டெய்லி லைஃப்பில் ஒரு பகுதியாக உங்களால் சேர்த்துக்கொள்ள முடியும்னா, சர்க்கரை நோயை பற்றி நீங்கள் 1% கூட கவலைப்பட வேண்டாம். அவ்வளவு அழகாக சர்க்கரை நோய் கட்டுக்குள் வருவதையும், ஒருவேளை ப்ரீ டயாபெட்டிஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா, கபம் சார்ந்த, பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயோடு நீங்கள் இருக்கீங்கன்னா, அந்த நோய் குணமாகி விடுவதையும் பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு 10 விஷயங்கள். ஒரு பேப்பர் பேனா எடுத்துங்க. இந்த பேப்பர் பேனா எடுத்துகிட்டு உட்காந்து 1 2 3 4 5 நான் சொல்லக்கூடியதை நோட் பண்ணுங்கள். உங்களோட டே ஸ்கெடியூல் பாருங்கள். நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, உங்களோட ஆற்றல் எப்படி செலவாகுது, நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இந்த 10ல் குறைந்தது 5ஐயாவது சூஸ் பண்ண முடியும் பார்த்து அதை சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது சூரிய ஒளிங்க. அன்றைக்கு யாரெல்லாம் சன் எக்ஸ்போஷரில் இருக்கோமோ நமக்கு சர்க்கரை நோய் வேகமாக குறையும். துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய ஊர் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 365இல் 300 நாட்கள் நமக்கு கோடை தான். ஒரு காலத்தை நான் பார்த்துருக்கேன். ஒரு 6வது 7வது நான் படிக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் மாலை முரசுன்னு ஒரு பேப்பர் வாங்குவோம். அது மாலை நேரத்தில் தான் வரும். இப்போ அந்த பேப்பரில் பார்த்தோன்னா, இன்று சென்னையில் 35 டிகிரி வெயில் வதைத்தது, சுட்டது அப்படின்னு போட்டு தலைப்புச் செய்தியாகவே வரும். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருடத்துக்கு முன்னாடி. சர்ப்ரைசிங்காக இருக்கும். என்னடா அது 35 டிகிரி வெயிலா அப்படின்னு யோசிக்கிற நிலைமை இப்போ போய் சாதாரணமாகவே செப்டம்பர் மாதம், நவம்பர் மாதத்துலலாம் 32 டிகிரி வெயிலில் நம்ம இருக்கும். அப்போ நம்ம எல்லார் மனதிலும் கோடை என்றாலே ஒரு சோர்வு, ஒரு விருப்பமற்ற நிலை ஏற்படுகிறது. இன்றைக்கு எந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் போனாலும், எந்த சூப்பர் மார்க்கெட்டில் போனாலும், ஏன் வீடுகளில் கூட ஸ்க்ரீன் போட்டு வெளியில் இருக்கக்கூடிய நேச்சுரல் லைட்டை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சரில் தான் நம்ம இருக்கோம். இன்றைக்கி விதவிதமான எலக்ட்ரானிக் விண்டோஸ், ஸ்க்ரீன்ஸ் ரிமோட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன்ஸு, நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்துருச்சு. எல்லாருமே குழம்பி போகிறோம், என்னடா அது அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. நேச்சுரல் லைட்டில் இருக்கிறதுக்கான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பொதுவாக கிராமத்திலிருந்து வரக்கூடிய சர்க்கரை நோயாளிகளையும் நகரத்திலிருந்து வரக்கூடிய சர்க்கரை நோயாளிகளையும் நாம் பார்க்கும்போது 100ல் 90 விழுக்காடு கிராமத்திலிருந்து வரக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுடைய சர்க்கரை அளவு குறைவாக இருக்கிறத பார்க்கணும். இத்தனைக்கும் அவங்க அரிசி உணவுகள் அதிகமாக சாப்பிட்றாங்க. இத்தனைக்கும் அவர்கள் இனிப்புகளை அடிக்கடி சாப்பிட்றாங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் வெள்ளை சக்கரைலாம் நான் போடல சார், 1/4 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிடுவேன் சார்மாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் எப்படி அவங்களுக்கு சர்க்கரை கட்டுப்படுது? ஏன்னா அவங்க சூரிய ஒளியில் இருக்கின்ற நேரத்தை கான்ஷியஸாக அதிகப்படுத்துறத நம்ம பார்க்கணும். தோட்டத்தில் வேலை செய்வது, வீட்டில் திண்ணைகளில் உட்காந்துருப்பாங்க, இன்னும் திண்ணையோடு இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். எதற்காக இதை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தணும்னு போராடி கொண்டிருப்பவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, காலையில் 5:30லிருந்து 6 மணி வரை கோடை காலத்திலும், 6லிருந்து 7 மணி வரை மழை காலத்திலும், 7லிருந்து 8 மணி வரை குளிர்காலங்கள்லையும் கோடையுடைய தாக்கம், வெயிலில் நம்ம இருக்க முடியுமான்னு பாருங்கள். நிறைய ரீசன் சொல்கிறாங்க, விட்டமின் டி கிடைக்குது, அது இதுன்னு சொல்கிறாங்க. தாவரங்களைப் போலவே நாமும் கூட இன்றைக்கு சூரிய ஒளியுடைய தாக்கத்தால் சூரிய ஒளியை உள்வாங்கி நம்ம உடம்புக்குள்ள நிறைய வளர்சிதை மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு அமெரிக்காவில் அலாஸ்கான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் தான் உலகத்திலேயே மிக அதிகமான சூரிய ஒளியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். அதோட பியூட்டி என்ன தெரியுமா? நீங்கள்லாம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் இருக்கு இல்லையா,
நம்ம ஊரில் பரங்கிக்காய் எவ்வளோ பெருசு வரும்? 5 கிலோ 10 கிலோ வரும்ல. அங்கெல்லாம் 500 கிலோ 700 கிலோ 1 டன் வரும். ஏன்னா சராசரியாக அங்கே சூரிய ஒளியுடைய தாக்கம் அதிகம். பீர்க்கங்காலாம் இருக்கு இல்லையா, சொரக்காலாம் இருக்கு இல்லையா, அதோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உயரத்துக்கு வரும். 6 அடிக்கு 5 அடிக்கு வரும். ஏன் வருது? எக்ஸ்ட்ரா உரம் போடுறாங்களா? ஒன்றுமே கிடையாதுங்க. சன்லைட்டோட எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. சமீபத்தில் நான் படித்தேன், சீனாவில் செயற்கை சூரிய ஒளியை உருவாக்கி பெரிய பெரிய கட்டடங்களில் இன்றைக்கு காய்கறிகளையும் கீரைகளையும் பயிர் செய்கிறாங்களாம். ஏன்னா இன்னொரு 50 வருடம் ஆகும்போது பூமி கிட்டத்தட்ட பயிர் செய்வதற்கு தேவையான ஆற்றலை இழந்து போகும்போது, இன்றைக்கு எப்படி நாம் இருப்பதற்காக அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுகிறோமோ அதே போல பயிர் செய்வதற்காக அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி அதில் சூரிய ஒளியை கொடுத்து பயிர் செய்ய போகிறாங்களாம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை அதுதாங்க. இன்றைக்கு சூரிய ஒளியுடைய இயற்கை ஒளியுடைய இயற்கையாக சூரிய ஒளி நம்ம மேல் படுகின்ற ஒரு சின்ன விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும்னா நம்முடைய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும். இந்த சூரிய நமஸ்காரம்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி, இந்த சூரிய நமஸ்காரம் பயிற்சி செய்யும் போது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் என்னவாக இருக்கிறதுங்கிற ஆராய்ச்சி பெங்களூரில் இருக்கக்கூடிய வியாசா அதில் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா, மனிதனுடைய ஓஜஸ் அதிகமாகிறது, இதய துடிப்பு அதிகமாகிறது, இரத்த ஓட்டத்துடைய திறன் அதிகமாகிறது, மூளையுடைய சிந்தனை திறன் அதிகமாகிறது, ஆயுள் அதிகரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லி சூரிய நமஸ்கார பயிற்சியுடைய பயன்களை பற்றி அவ்வளவு ஆராய்ச்சி கட்டுரைகள் இன்றைக்கு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ சூரிய நமஸ்காரத்துடைய பயிற்சிகள் இந்த அளவுக்கு ஆற்றலை கொடுக்கணும்னா அதை காலை நேரத்தில் சூரிய உதயத்தில் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காலை நேரத்தில் சூரிய உதயத்தில் சூரிய நமஸ்கார பயிற்சியை நாம் செய்யும் போது நம்முடைய உடலுடைய ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியத்துடைய சேமிப்பும், அதே நேரத்தில் நம்முடைய ஆயுளும் அதிகரிக்கிறது. அப்படின்னும் போது சர்க்கரை நோய் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சூரிய நமஸ்கார பயிற்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டுமா? இன்றைக்கு நம்முடைய மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருந்தபடியே கட்டணம் இல்லாத சேவையாக நீங்கள் சூரிய நமஸ்காரத்தை கற்றுக்கொள்ளலாம். சூரிய நமஸ்காரத்தை கற்றுக்கொண்டு இன்றிலிருந்து 48 நாட்கள் முறையாக உங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம்னு இருக்கும். அப்போது நீங்கள் போய் அந்த சூரிய உதயத்துடைய நேரம் பார்த்து அந்த நேரத்திற்கு உங்கள் வீட்டு மாடிக்கு போய், அல்லது நீங்கள் பார்க்குக்கு போகிறீங்கன்னா பார்க்குக்கு போய் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை குறைந்தது 5 முறை 7 முறை செய்ய முடியுமான்னு பாருங்கள். அப்போ ஒரு மாதம் கழித்து உங்கள் சர்க்கரையுடைய அளவீடுகளையும் உங்களுடைய உடல் ஆற்றலையும் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். அவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்கள் எல்லாருக்கும், இன்றைக்கு சூரிய ஒளியில் குறைந்தது 15 நிமிடம், அதாவது நல்லா சுட்டெரிக்கிற வெயிலில் போகக்கூடாதுங்க. காலை நேரத்தில் இருக்கக்கூடிய சூரிய ஒளியில், மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய சூரிய ஒளியில் எக்ஸ்போஷர் உங்களுக்கு பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது மிகப்பெரிய அளவு உங்களுடைய ஆற்றலை, சர்க்கரை நோய்க்கு எதிரான ஆற்றலை, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை உடல் தனக்குத்தானே உற்பத்தி செய்து கொள்வதற்கு உதவி செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சூரிய ஒளியில் குறைந்தது 15 நிமிடம், மேக்சிமம் 45 நிமிடம் நம்ம உடம்பை எக்ஸ்போஷர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு படி மேலே போய் காலையில் வெட்ட வெளியில் சூரிய ஒளியில் சூரிய நமஸ்காரம் செய்ய முடியுமான்னு பாருங்கள். ரெண்டாவது, இன்றைக்கு எப்படி சூரிய ஒளி ரொம்ப முக்கியமோ அதை போல உடலுக்கு தேவையான மற்றும் ஒன்று என்னன்னா தண்ணீர் தாங்க. இதுவும் வேர்ல்டு டயபெட்டிக் அசோசியேஷனில் ஒரு ரிசர்ச் பேப்பர் வருது. ஹைட்ரேட்டடாக உடம்பை வைத்துக் கொள்வதற்கான முக்கியத்துவத்தையும், சர்க்கரை நோயாளிகள் குறிப்பாக டீஹைட்ரேஷன் சார்ந்த நோயினால் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற சிறுநீர் மண்டல தொற்றுக்களை பற்றியும், எவ்வாறு ஏற்படுகின்ற சிறுநீர் மண்டல தொற்று அவர்களுக்கு கட்டுப்படாத சர்க்கரை நோயை மீண்டும் மீண்டும் உருவாக்கி அவர்களுடைய உடலையும் உள்ளுறுப்புகளையும் ஏன் இன்றைக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு வகை சூப்பர் பக் சார்ந்த தொற்றுக்களையும் உருவாக்கி சர்க்கரை நோயாளிகளுடைய ஆயுளையே கேள்விக்குறியாக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் நம்மை திகைப்படைய செய்யும். நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லக்கூடியது வள்ளுவர் வாக்கு. இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளும் புரிந்து கொள்ள வேண்டும், தண்ணீர் குடிக்க வேண்டும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் எனக்கு தாகம் அதிகம் சார், நான் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் சார்.
ஒரு நோயுடைய தீவிரம் அதிகமாகும் போது நோய் வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிக்காக நாம் தண்ணீர் குடிக்கிறோமே தவிர இயற்கையாக நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்திற்காக தண்ணீரே மருந்து அப்படின்னு நம்ம தண்ணீர் குடிப்பதே கிடையாது இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை 300 மில்லி வெந்நீர் குடிக்கின்ற பழக்கம் வச்சிருக்கோம். நான் என்னுடைய நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ஹாட் வாட்டர் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு முயற்சியே இன்றைக்கு இதய நோயிலிருந்து பக்கவாத நோயிலிருந்து சர்க்கரை நோய் வரை நம்மை குணப்படுத்தக்கூடிய முயற்சி. இன்னைக்கு இதை நம்ம யாருமே செய்யறதில்லை. காலையில் எழுந்தவுடன் 300 மில்லி வெந்நீர் குடிங்க. சிப் பை சிப் கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை, ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறையும் 300 மில்லி வெந்நீர் குடிங்க. வேற எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். இது கூட நீங்கள் அப்பப்போ தண்ணீர் குடிக்கிறது அல்லது பழங்கள் சாப்பிடுவது, பழச்சாறுகள் சாப்பிடுவது இதெல்லாம் பழக்கமாக வச்சுக்கலாம். இது கூட வெந்நீரை மட்டும் பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தும் போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்துடைய விகிதாச்சாரங்கள் மாறுபட்டு உங்களுக்கு டீஹைட்ரேஷன் சார்ந்த சிரமங்கள் ஏற்படாது. இந்த டீஹைட்ரேஷன் சார்ந்த சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படவில்லை என்றாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல, உங்களுடைய சர்க்கரை கட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும். நீங்கள் ஒருவேளை தண்ணீருடைய அளவு அதிகமாக இல்லாமல் போகும்போது உடலில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை வெளியேற்றுவதற்காக அதிகமாக சிறுநீருக்குள் செல்லக்கூடிய இரத்தம் அதோடைய சதவீதம் அதிகமாகும் போது சிறுநீர் பெருக்கியாக அது செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை இரத்தத்தில் வெளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக அது மாறும்போது உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். உங்களோட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கும். உங்களுடைய கண் வறட்சி, நா வறட்சி, பிறப்புறுப்பு வறட்சி, ஆசனவாய் வறட்சின்னு நிறைய வகையான வறட்சிகளோடு நீங்கள் போராட வேண்டியிருக்கும். அப்போ இது சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கியமான சமூகமாக நீங்கள் மாற வேண்டும்னா முதல்ல செய்ய வேண்டியது தண்ணீர் குடிப்பது தான். என்னோட ஃபேவரட், என்னோட ஸ்பெஷல் அட்வைஸ் உங்களுக்கு நான் கொடுக்கறது, ஹாட் வாட்டர் தெரப்பிக்கு வாங்க. காலையில் எழுந்த உடனே 300 ml ஹாட் வாட்டர் குடிங்க. அடுத்த 3 hours ஒன்ஸ், எவ்ரி 3 hours ஒன்ஸ் நீங்கள் ஒரு 300 மில்லி ஹாட் வாட்டர் குடிங்க. சார் நான் ஆஃபீஸ் போகிறேன், சுடுதண்ணி கிடைக்காது. சார் வீட்டிலேருந்து 1 லிட்டர் ஃப்ளாஸ்க் எடுத்து தண்ணீரை ஊற்றி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. ஃபோனில் அலாரம் வைங்க. கணவன் பொறுப்பற்ற கணவராக இருக்காருன்னா மனைவி அவங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் அலாரம் வச்சு ஃபோன் பண்ணி தண்ணி குடிச்சிங்களான்னு கேளுங்க. வீடியோ கால் பண்ண சொல்லுங்கள். வச்சு சுடுதண்ணியை குடிக்க வைங்க. கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெரிய ரிமார்க்கபிள் சேஞ்ச் வருதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எவ்வாறு சூரிய ஒளி நம்முடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமோ அதே போல் ஹைட்ரேஷன், ஹாட் வாட்டர் தெரப்பி உங்களுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்த ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது தூக்கம். இன்றைக்கி தூக்கம் இல்லாமல் உங்களுடைய சுகரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இன்றைக்கி நிறைய மாடர்ன் மெடிசன் எக்ஸ்பர்ட்ஸ், நிறைய சர்க்கரை நோய் சிறப்பு ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஸ்லீப் இஸ் அ நியூ இன்சுலின் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இன்சுலின் ஊசி போடுவது எவ்வாறு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உங்களுக்கு உதவுதோ அதே போல் தூக்கம் உங்களுக்கு உதவும். யாரெல்லாம் இன்றைக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்த போராடிட்டு இருக்கீங்களோ நீங்கள்லாம் முறையாக தூங்குவதற்கான முயற்சிகள் செய்தாலே போதும், உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த மட்டுமல்ல, உடலுடைய உறுப்புகளை பலப்படுத்த மட்டுமல்ல, சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை குறைப்பதற்கு மட்டுமல்ல, இது எல்லாத்துக்கும் மேலே உடலுடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தி உடலையும் நம்முடைய உணர்வுகளையும் உடல் செய்யக்கூடிய ஆற்றலும் ஆற்றலுக்கு தேவையான சக்தி பரிமாற்றங்களையும் இந்த சத்து பரிமாணம் மற்றும் பரிமாற்றத்தில் ஏற்படுகின்ற குறைபாடுகளையும் நீக்குவதற்கு தூக்கம் மிகச்சிறந்த மருந்து. வாத உடலை சார்ந்தவர்கள் குறைந்தது 8 மணி நேரம் தூங்கணும். பித்த உடலை சார்ந்தவர்கள் குறைந்தது 6 மணி நேரம் தூங்கணும். கப உடலமைப்பை சார்ந்தவர்களுக்கு தூக்கம் என்றைக்குமே பிரச்சனை இருக்காது, இருந்தாலும் அவர்களும் குறைந்தது 6 மணி நேரம் தூங்கணும். ரிட்டையர்ட் லைஃப்பில் இருக்கும் சர்க்கரை நோயாளி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இரவில் ஒரு 5-6 மணி நேரமும், பகலில் குறைந்தது 1 மணி நேரம் 2 மணி நேரமும் அமர்ந்து தூங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வர முடியுமான்னு பாருங்கள். எப்போவே படுத்துட்டு தூங்கணும்னா நம்மளுடைய ஆற்றல் வேற, ஒரு ரிக்ளைனர் மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்து தூங்கணும்னா நம்மளுடைய ஆற்றல் வேறு. ஸோ உட்கார்ந்து ஒரு ரிக்ளைனர் மாதிரி வச்சுட்டு தூங்க முடியுமான்னு பாருங்கள். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும். ஸோ நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது, சர்க்கரை நோயாளிகள் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது,
யாரெல்லாம் தூக்கமற்ற வாழ்க்கையில் இருக்கிறீர்களோ உங்களுடைய சர்க்கரையை குறைக்க இறைவன் வந்து அமிர்தம் கொடுத்தால் கூட ஆகாது. யாரெல்லாம் கடுமையான சர்க்கரை நோயாளியோட போராடிட்டு இருக்கீங்களோ குறைந்தது ஒரு மானசா மாத்திரைகளையாவது எடுத்து இரவில் நன்றாக தூங்க முடியுமான்னு பாருங்க. இயற்கை மருந்து வேண்டாம் சார், நான் ரொம்ப நாளாக மாடர்ன் மெடிசனில் தான் இருக்கேன், அட்லீஸ்ட் உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி ஒரு மினிமம் டோஸ் ஸ்லீப்பிங் பில் எடுத்துங்க. 10 மணிக்கு நீங்கள் தூங்கிடணும் சார். காலையில் 5:30 6 மணிக்கு எழுந்துங்க, இல்லை 8 மணிக்கு கூட எழுந்துங்க, டசன்ட் மேட்டர். நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய அறிவுத்திறன், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் சரியாக தூங்கலை அப்படின்னா உங்களோட சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் என்னதான் இன்சுலின் ஊசி போடுங்க, வேர்ல்டில் காஸ்ட்லியஸ்ட் மெடிசன் கொண்டு வந்து சாப்பிடுங்க, உங்கள் சுகர் கண்ட்ரோல் ஆகாது அன்லஸ் நீங்கள் ஒரு 6 மணி நேரம் தூங்கக்கூடிய பழக்கமற்று இருக்கீங்கன்னா. ஸோ தயவு செய்து தூக்கத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. சூரிய ஒளி எவ்வளவு முக்கியமோ, வெந்நீர் தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ, டீஹைட்ரேஷன் வராத அளவுக்கு ஹைட்ரேஷன் நமக்கு எவ்வளவு முக்கியமோ, அதே போல நமக்கு முக்கியமானது, மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது எதுனா தூக்கம் தான். கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். 4வது உணவுங்க. இன்னைக்கு சாப்பாடை பற்றி பேசணும்னா இன்னைக்கு இதையே 1 மணி நேரம் நம்ம பேசலாம். என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், எவ்வளவு நேரம் சாப்பிட்றோம், எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம், இது எல்லாமே இன்றைக்கு சர்க்கரை நோயை முடிவு செய்யக்கூடிய, சர்க்கரை நோயுடைய தீவிரத்தை மாற்றக்கூடிய, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மில் நிறைய பேருக்கு பாரம்பரிய அரிசி நல்லதா, வெள்ளை அரிசி நல்லதா, ஓட்ஸ் நல்லதா, கின்வா நல்லதான்னு சொல்லி நிறைய கேள்விகளை நம்ம வச்சுருக்கோம். ஆனால் சாப்பிடுகின்ற உணவை விட சாப்பிடுகின்ற முறை இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்றைக்கு சாப்பிடுகின்ற முறை, குறிப்பாக நம்ம சொன்னோம்னா நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்கிற மாதிரி உணவை நன்றாக மென்று சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு இருக்குன்னா அதுவே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அருமருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு சைவ உணவு சாப்பிடுவதற்கும் அசைவ உணவு சாப்பிடுவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. சைவர்கள் நிறைய பேர் சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியாமல் போராடுவதை பார்க்கிறோம். அசைவர்கள் நிறைய பேர் சுலபமாக சர்க்கரையை கட்டுப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். நம்ம யோசிப்போம், நார்ச்சத்திற்கு உணவு சாப்பிட்றவங்களுக்கு ஏன் சர்க்கரை கட்டுப்படலை, கொழுப்பு உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு ஏன் சர்க்கரை கட்டுப்படுது? என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் கீரைகளை, காய்கறிகளை, பழங்களை எவ்வளவு மென்று சாப்பிடுவீர்கள் அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனால் அசைவ உணவு சாப்பிட்றவன் மெல்லாமல் சாப்பிடவே முடியாது. நன்றாக மென்று கூழாக அரைத்தால் தான் அது தொண்டை குழிக்குள்ளேயே போகும், இல்லைன்னா அடைத்து கொள்ளும். அப்போ மென்று சாப்பிடுகின்ற ஒரு குணமே சர்க்கரை நோயை மாற்ற இவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும்போது உண்ணுகின்ற உணவிலிருந்து, மென்று சாப்பிடுகின்ற அந்த பழக்கத்திலிருந்து, நேரத்திற்கு சாப்பிடுகின்ற அந்த குணம் வரை இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த மிகச்சிறந்த உபாயம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரைஸே ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் மில்க் ப்ராடக்ட்ஸே சாப்பிட்றதில்லை, நான் வெள்ளை சர்க்கரையே சாப்பிட்றதில்லை, எல்லாம் ஃபைன். ஆனால் நேரத்திற்கு சாப்பிட முடியாமல் நீங்கள் போகும்போது, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து காலையில் 8:30 மணிக்கு சாப்பிடணும், நீங்கள் வேலையில் இருக்கீங்க, 11 மணிக்கு தான் சாப்பிட முடியுது. அப்போ 8:30 மணிக்கு உங்கள் உடம்புக்கு தேவையான ஆற்றலுக்கு உடம்பு என்ன பண்ணும்? உடல் ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கொழுப்பை கரைத்து அந்த கொழுப்பை இரத்தத்தில் வந்து அதிகப்படுத்த செய்யும். அப்போ நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் உங்களுடைய உடல் தேவைக்காக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையை மீண்டும் மீண்டும் உடல் கரைத்து எடுக்க ஆரம்பிக்கும் போது எப்போவுமே சர்க்கரை 350 தான் இருக்கும். ஆல்டர்னேட்டிவ், இன்றைக்கி யாரெல்லாம் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸில் இருக்கீங்களோ ஒரு சின்ன ட்ரையல் செய்யுங்களேன். ஒரு 7 நாளைக்கு காலையில் 8:30க்கு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் வந்து ஒரு 1:30 மணிக்கு, ஈவினிங் சாப்பாடு ஒரு 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே, வேறு எதுவுமே வேண்டாம். நன்றாக மென்று மென்று சாப்பிடக்கூடிய இந்த பழக்கத்தை மட்டும் வைத்துக்கொள்ளும். ஒரு 7 நாளைக்கு இதை செஞ்சுட்டு உங்களோட பிளட் சுகரை செக் பண்ணி பாருங்களேன், அவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எப்படிப்பட்ட முயற்சிகளாக இருந்தாலும் கூட, இன்றைக்கு சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக, முழுமையான முயற்சிகளாக நேரத்திற்கு உணவு சாப்பிடுவதை பழக்கம் பண்ணணும். நல்லா மென்று சாப்பிடணும், நம்பர் 1. நம்பர் 2, டைமுக்கு சாப்பிடணும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணாலே உங்களுடைய சுகர் மருந்து இல்லாமே கண்ட்ரோலில் இருக்கிறத பார்க்க முடியும். 5வது மன அமைதிங்க. இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அப்படிங்கிற ஒரு வரத்தை இறைவன் நம்ம யாருக்குமே கொடுக்கலன்னு தான் சொல்லணும். காலையிலேருந்து ராத்திரி வரையிலும் எல்லாருக்கும் பிரச்சனை தான். வீட்டில் பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனை, சமூக பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள்,
மன நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கைங்கிறது தான் இன்றைக்கு கலிகாலத்தில் அனைவருக்குமே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய வரம். ஆனால் இதை மாற்றுகின்ற வழியாகவும் தியானத்தையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். நம்ம வீட்டில் 4 அறைகள் இருக்கு. ஒவ்வொரு அறைக்கான சாவியும் நம்ம கிட்ட இருக்கு. உடலை பலப்படுத்த சாவி, மனதை பலப்படுத்த சாவி, ஆத்மாவை பலப்படுத்த சாவி, நம்முடைய பிறவி குறிக்கோளாக இருக்கக்கூடிய தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த 4 விஷயத்தையும் அடைவதற்கான சாவி, இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் நம்ம தான் அந்த சாவியை உபயோகப்படுத்தி அறையை தொடர்ந்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரங்களை பயன்படுத்துவது கிடையாது. இன்னைக்கு 190 பேருக்கு எப்ப சக்கரை நோய் வருதுன்னு பாருங்களேன். எப்ப மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்களோ அப்பதான் சக்கரை நோய் வரும். அது வரையிலும் சக்கரை நோய் வராது. கடுமையான சிரமம், கடுமையான போராட்டம், குடும்ப பிரச்சனை, வாழ்வியல் பிரச்சனை, விவாகரத்து, அது இதுன்னு எல்லாத்தையும் சமாளிச்சிருப்போம். ஆனால் எல்லாம் முடிஞ்சு உட்காரும் போது சர்க்கரை நோயோடு தான் உட்காந்துருப்போம். அப்போ இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டியது தியானம். தியானத்தின் மூலம் உலகையே வெல்லலாங்க. ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியை பற்றி திரும்ப 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 இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன். இதுவரையிலும் ஒரு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சர்க்கரை நோயாளிகளை நான் சந்திச்சிருப்பேன் என்னோட 30 வருட அனுபவத்தில். ஆனால் இந்த 1 லட்சம் பேரில் நிறைய பேர் மருந்து மாத்திரைகளை விட தியான பயிற்சியில் ஈடுபடும் போது அவர்களுடைய சர்க்கரை நோய் குறைந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்லக்கூடிய ஒரு மெடிடேஷன், கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சர்க்கரை நோயை அணுகி அது எப்படி இருக்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் பார்த்தபோது அதிசயக்கத்தக்க வகையில் வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை நோய் சிகிச்சையை கூட இந்த தியானத்துடைய ஒரு பகுதியை சேர்க்கும் போது அவர்களுடைய ஆற்றல் மிகப்பெரிய அளவில் மாறுபட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்னைக்கு மருந்தே இல்லாமல் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த, அல்லது இன்சுலின் உட்பட எல்லா மருந்தும் நான் போட்டுட்ருக்கேன், என்னோட சுகர் குறையல, தியானம் பண்ணுங்க. மன அமைதிக்கான முயற்சியாக தியானம் பண்ணுங்க. எனக்கு தியானத்தை கொண்டு உலகையே வெல்ல முடியும் அப்படின்னும் போது சர்க்கரை நோயை நம்ம ஜெயிக்க முடியாதா? அதனால தியானம் பண்ணுங்க. என்னோட சாய்ஸ் தியானத்திற்கு நான் பரிந்துரைப்பது ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் தான். இன்றைக்கு கிட்டத்தட்ட 120 நாடுகளில் இருக்காங்க. நீங்கள் எந்த ஊரில் இந்தியாவில் இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருந்தாலும், உங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் நியர் மீ அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் வீடு பக்கத்தில் எங்கே ஆசிரமம் இருக்குது அல்லது ஒரு ப்ரிசெப்டார் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டால் போதும், உங்கள் வீட்டுக்கே இந்த தியானத்தை அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ யாரெல்லாம் சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ, மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2ஐயும் அடைவதற்கு சுலபமான வழி நிச்சயமாக தியானம் தான். 6வது உடல் உழைப்புங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு முட்டு வலி வந்துச்சு சார், நான் எங்கே சார் போய் வாக்கிங் பண்ணுறது? வாக்கிங் செஞ்சவரில் என்னோட சுகர் கண்ட்ரோலாக இருந்தது, பட் வாக்கிங்கை இப்போ விட்டுட்டேன், எனக்கு அதனால சுகர் அதிகமாகுது. இன்னும் முட்டு வலிக்கு வரக்கூடிய நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கூட நான் செய்யலான்னு யோசிக்கிறேன் சார், எனக்கு நடக்கவே முடியல, அதனாலே என்னோட சுகர் 250 300க்குள்ளே போதும், என்னால் எதுவுமே பண்ண முடியல சார். அவர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரை மிகச் சுலபமான அறிவுரை ஒன்று தான். உங்களுக்கு நடைபயிற்சி செய்ய முடியலன்னா யோகாவை பண்ணுங்க. எல்லாரும் கேட்பேன், என்னால் நடக்கவே முடியல, தரையில் உட்கார முடியல, நான் எப்படி யோகா பண்ணுறது? சேர் யோகா. இன்றைக்கி நம்ம மருத்துவமனையில் நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு தரையில் உட்கார முடியாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் எவ்வாறு சேரில் உட்கார்ந்து, கட்டிலில் உட்கார்ந்து, சோஃபாவில் உட்கார்ந்து செய்யக்கூடிய பயிற்சிகள் மூலம் அவர்கள் ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் ஆராய்ச்சி பூர்வமாகவே சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த சேர் யோகான்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து. நீங்கள் என்ன வேணால் மருந்து சாப்பிடுங்க சார், டெய்லி இன்சுலின் போட்டுங்க, என்ன வேணால் பண்ணீங்க, ஆனால் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை காலையில் ஒரு 30 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 30 மினிட்ஸ் செய்ய முடியுமான்னு பாருங்கள். இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோயை குறைப்பதற்கான முயற்சியாக இல்லாமல் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோயை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும்போது, வழக்கமாக சாப்பிடுகின்ற மருந்துகளுடைய தேவை மட்டும் இல்லைங்க, மருந்துகள் அற்ற வகையில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். எனக்கு லீவு கிடைக்கும் போது பண்ணுவேன், எனக்கு நேரம் இருக்கும்போது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாமல் இந்த உடற்பயிற்சிகளை தினசரி செய்யக்கூடிய முயற்சிகளை நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சால் உங்களோட சர்க்கரை நோய் கட்டுப்படுவது மட்டுமல்ல, சர்க்கரை நோயுடைய எல்லா விதமான
அந்த பக்க விளைவுகளிலிருந்தும் நீங்கள் ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வை வாழ முடியும். 7வது, இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆனால் நம்ம பின்பற்றாத விஷயம், நேரடியாக மறைமுகமாக சர்க்கரையை உணவில் தவிருங்கள், இனிப்பு சுவைகளை உணவில் தவிருங்கள். இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒயிட் சுகர் தானே சார் கெடுதி, அதனால் நான் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். இதில் எவ்வளோ கொடுமையான விஷயம் ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ நீங்கள் வெள்ளை சக்கரை ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து 5 கேலரி சத்து இருக்குன்னா, அதை நீங்கள் போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு இனிப்பு சுவை வரும். இப்போ நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டால் அந்த சுவை வராது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் போடுவீங்க. ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரையில் 3 கேலரி தான் இருக்குது, சந்தேகமே இல்லை. ஆனால் சுவைக்காக நீங்கள் ஒரு கரண்டி போடக்கூடிய இடத்துல 2 கரண்டி போட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு உடனே சுகர், நீங்கள் ஒயிட் சுகர் போட்டாலே 5 கேலரி தான், ஆனால் நீங்கள் நாட்டு சக்கரை போடுறேன்னு 6 கேலரியை சேர்ப்பீங்க. அப்போ உங்களோட சர்க்கரை கட்டுப்படாமல் போகும். இன்றைக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, தேன், பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, வெல்லம், இது எல்லாமே சர்க்கரை கூடுதலாக இருக்கக்கூடிய உணவு தான். எதில் நீங்கள் நேரடியாக மறைமுகமாக சேர்த்தாலுமே உங்கள் சுகர் கண்ட்ரோல் ஆகாது, சுகர் அதிகமாகும். ரிஃபைன்டு சுகர், ரிஃபைன்டு அரிசி, ரிஃபைன்டு கோதுமை மாவுகள், இது எல்லாமே சர்க்கரையை அதிகப்படுத்துங்கிறத புரிஞ்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் டயட்குள்ளே வாங்க, ரொம்ப பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம். 8வது, நீங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது டீடாக்ஸ் பண்ணுங்கள். என்னோட அன்பான வேண்டுகோள் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், டீடாக்ஸ் ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய சுகமும் போதையும் அப்பப்போ வார்த்தையில் சொல்லவே முடியாது. தேடி 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 என்ன செஞ்சால் எனக்கு பித்தம் தீருங்கிற மாதிரி தேடி தேடி நீங்கள் டீடாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. 2 வகையான டீடாக்ஸை நான் பரிந்துரைப்பேன். ஒன்று, 7 நாட்கள் நாம் எடுக்கக்கூடிய பெரிய டீடாக்ஸ், ஸ்நேகபானம். முதல் நாள் 30 மில்லி, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, 5ஆம் நாள் 90, 6ஆம் நாள் 105 மில்லி நெய்யை குடித்து 7ஆம் நாள் காலையில் பேதிக்கு எடுக்கக்கூடிய சிகிச்சை உடல்ல இருக்கக்கூடிய அவ்வளவு கழிவுகளையும் வெளியேற்றுவதை பார்க்க முடியும். இந்த கழிவு நீக்கம் ஆனால் என்ன ஆகும்? இதில் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் இருக்குது, சிகப்பு அணுக்கள் இருக்குது, தட்டை அணுக்கள் இருக்குது, சில வகையான கிருமிகள் இருக்குது, இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டை உருவாக்கக்கூடிய காரணிகளும், கண்ணுக்கு தெரியாமலே இன்சுலின் அதிகமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய காரணிகளும், ஹார்மோன்களுடைய மாறுபாடுகளுக்கு காரணமான இரத்தத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்யாத அணுக்களும், நாம் சாப்பிடுகின்ற மருந்திலிருந்து கிடைக்கக்கூடிய உடல் கிரகிக்க முடியாமல் கழிவாக இருக்கக்கூடிய மருத்துவ வேதி பொருட்களும் நம்ம உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ மூளை எப்படி நம்ம உடம்போட இயக்கத்தை ரெக்கக்னைஸ் பண்ணும்? ரத்தத்தில் சர்க்கரை குறையுது, உடனே மூளை லிவருக்கு சொல்லும், சுகரை ரிலீஸ் பண்ணும். அதே போல் கணையத்துக்கு சொல்லும், இன்சுலினை ரிலீஸ் பண்ணும். அப்போ உங்கள் உடம்புல அன்வான்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் பேராமீட்டர்ஸ் நிறைய இருக்குது. இன்சுலின் இருக்குது, ஆனால் உறிஞ்சிக்க முடியாமல் இன்சுலின் இருக்குன்னா மூளை என்ன பண்ணும்? ரத்தத்தில் தான் இன்சுலின் இருக்கே, அப்புறம் ஏன் இன்சுலின் சுரக்கிறன்னு சுரப்பை குறைக்க ஆரம்பிக்கும். அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய சுரப்பு குறையும் போது என்ன ஆகும்? நேரடியாக சர்க்கரை நோய் அதிகமாகும். நம்ம ஒரு ஊசியை போட்டு இன்னும் இன்சுலினை பம்புன்னு பண்ண வைப்போம், ஆனால் சர்க்கரை கண்ட்ரோல் ஆகாது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா கழிவு நீக்கம். நீங்கள் கழிவு நீக்கம் செய்யும்போது அப்படியே ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படியே உடம்பை விட்டு வெளியில் போகும்போது ரத்தத்தில் சமநிலையில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்கள் வர ஆரம்பிக்கும். ரத்தத்தில் சமநிலையில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வரும்போது உங்கள் உடம்பு என்ன ஆகும்? சுகர் கண்ட்ரோல் ஆகும். தேவைன்னா மினிமம் ட்ரக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உங்களுடைய சுகர் 100% கண்ட்ரோலில் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் யாராக இருந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த 7 days டீடாக்ஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை போய் சந்திங்க, நாடி பார்க்க சொல்லுங்கள். நாடி பார்த்து உங்கள் உடம்பு வாதமா பித்தமா கபமான்னு புரிஞ்சுங்க. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய் வாதமா பித்தமா கபமான்னு புரிஞ்சுங்க. இந்த புரிதலுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய சிகிச்சை, கழிவு நீக்க சிகிச்சை எடுத்து பாருங்களேன், மிராக்கிள் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஒரு அம்மா வந்து சேலம் மருத்துவமனையில் என்னை சந்திச்சாங்க. நம்மளுடைய அரசு பால் நிறுவனத்தில் பெரிய உயரிய பதவி. சுகர் பார்த்தா 540 சாப்பிட்ட பிறகு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 360. இன்சுலின் போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, சுகர் குறையில. வெயிட் வந்து ஒரு 6 மாதத்தில் 15 கிலோ குறைஞ்சிட்டாங்க. பெரிய பதவியில் இருக்காங்க, இன்னும் ப்ரொமோஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடல்நிலை கேள்விக்குறியாக்குகிறது. 2 குழந்தைகளும் டாக்டர்ஸ், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க, சுகர் குறையில. என்ன முத்திரை குத்திட்டாங்கன்னா, அம்மாவுக்கு டென்ஷன் அதிகம் சார், அதனால் இப்படி இருக்காங்க. அப்போ என்கிட்ட வந்த உடனே அவங்க நாடி பார்த்து அவங்க பித்த உடம்பு, பித்த சமனி கிருதம்னு சொல்லக்கூடிய நெய்யை கொடுத்து அவங்கள டீடாக்ஸ் பண்ண சொன்னேன்.
கரெக்டாக 10 நாள் முடிச்சுட்டு 11ஆவது நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஆஃப்டர் லாங் டைம் அவங்களோட ஃபாஸ்டிங் சுகர் வந்து 140க்கும் போஸ்ட் பிராண்டியல் 220லையும் இருந்தது. அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ்டு. எந்த மருந்துமே நீங்கள் கொடுக்கல டாக்டர், வெறும் டீடாக்ஸ் தான் கொடுத்தீங்க, அதில் எப்படின்னா அன்வான்டாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் டீடாக்ஸில் உடம்பை விட்டு வெளியில் போகும்போது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லை, உங்களோட சுகர் கண்ட்ரோல் ஆகிறத பார்க்கலாம். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் இன்சுலினை ஏன் நம்ம நிறுத்தி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இன்சுலினை நிறுத்திட்டார். ஸோ இதுக்கு உதவி செஞ்சது டீடாக்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இயற்கை மருத்துவத்தில் சர்க்கரையை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டாக நீங்கள் மருந்து மாத்திரையை சாப்பிட வேண்டாம், டீடாக்ஸ் நீங்கள் செஞ்சாலே அந்த பலன் அடையிறத பார்க்க முடியும். இது வருஷத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை அகைன் மா இலை, கொய்யா இலை, வேப்ப இலை, 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை, 300 மில்லி தண்ணி எல்லாம் கொதிக்க வைக்கிறோம். தண்ணீருடைய அளவு 100 சுண்ட வைக்கிறோம். வடிகட்டி எடுத்துட்டு கொதிக்க இருக்கக்கூடிய அந்த கஷாயத்தில் உள்ளுக்கு சாப்பிட்ற விளக்கெண்ணெய், ஆர்கானிக் விளக்கெண்ணெய்ன்னு கேட்டு வாங்கி ஒரு 10 மில்லியை போட்டு கலந்துருங்க. இதை மாதத்தில் ஒரு நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க. உள்ளே இருக்க கழிவு போக ஆரம்பிக்கும். யாரெல்லாம் அதை முதல் முறை பண்ணுறீங்களோ அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் டாய்லெட்டில் வேற யாருமே போக முடியாத அளவுக்கு உங்கள் வயிற்றுலேருந்து அவ்வளவு கழிவுகள் போயிருக்கிறத பார்க்க முடியும். அந்த மாதிரி பண்ணக்கூடியதை மாதத்துக்கு ஒரு முறையும் வருஷத்துக்கு ஒரு முறை நெய் மருந்து சாப்பிட்டு எடுக்கக்கூடிய டீடாக்ஸும் உங்களால் செஞ்சுக்க முடியும்னா 3 months டைம் உங்கள் சுகர் கண்ட்ரோலுக்கு வரதை பார்க்க முடியும். ப்ரீ டயபெட்டிஸாக நீங்கள் இருக்கீங்கன்னா அது குணமாகிறத பார்க்க முடியும். 9வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சர்க்கரை நோயை மருந்தற்று கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான மற்றும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கெஸ் பண்ணுங்களேன். தெரியல, எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும், செஞ்சுக்கணும். என்னென்னா, மருத்துவர்கள் சொல்கின்றபடி மருந்துகளை சாப்பிடுவது. இன்றைக்கி நிறைய இன்சுலின் டிபெண்டன்ட் பேஷண்ட்டை பார்க்குறேன். இன்சுலின் சரியாகவே போட மாட்டாங்க. ஒரு நாள் போடுவாங்க, ஒரு நாள் போட மாட்டாங்க. டாக்டர் 10 யூனிட் கொடுத்தா அவங்க 3 யூனிட் தான் போடுவாங்க. அப்போ எப்போ சுகரை செக் பண்ணாலும் அதிகமாக இருக்கும். இயற்கை மருந்துக்கு வாங்களேன், நாங்கள் உணவு பட்டியெல்லாம் தயார் செய்து வீட்டில் செய்யக்கூடிய கை மருந்துகள் என்ன, நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் என்ன, எல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுப்போம். 1 மாதம் மருந்தை 3 மாதம் சாப்பிட்டு சுகர் சார் இன்னும் எனக்கு கண்ட்ரோல் ஆகலைன்னு வருவாங்க. மருத்துவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற முடியுமான்னு பாருங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த 9 விஷயங்கள் சார்ந்து இன்னொரு விஷயம் நம்ம செய்ய வேண்டியது, எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ஒரு எலிமெண்ட் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லை, ரொம்ப சுலபாக உங்கள் ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்க முடியும். இன்றைக்கி 190 பேருடைய சர்க்கரை கட்டுப்படாமல் இருப்பதற்கான காரணம், ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மெல்லாம் காலையில் எழுந்துக்கிறோம், வேலைக்கு போகிறோம், டிஃபன் சாப்பிட்றோம், மதியானம் போகிறோம், இல்லை டின்னர், எல்லாம் அப்படியே ஓடி போயிட்டே இருக்குது. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள 10 வருஷம் வாழ்க்கையை நான் எப்படி கழிச்சேன்னு எனக்கு தெரியல. இயந்திரத்தனமான வாழ்க்கையில் நம்ம இருக்கும். ஒரு காலத்துலலாம் சினிமா பார்ப்பது, குடும்பத்தோடு சென்று பார்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஃபன். நாங்கள் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் எப்போவுமே வெள்ளிக்கிழமை தான் புதிய படம் வரும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக வெள்ளிக்கிழமை இரவு நாங்கள்லாம் சினிமாவுக்கு நைட் ஷோ போவோம். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 300 அடி தூரத்துலேயே ஒரு பெரிய சினிமா தேட்டர் இருக்கும். போனோன்னா நைட் ஷோ, நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு 8:30-9 போனோன்னா 9 o'clock ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ஒரு இரவு, ஏதாவது மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் போகக்கூடிய இரவுங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அதை விட பெரிய என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. சில நேரங்களில் அந்த இரவு நேரங்களில் சென்று வரும்போது, அந்த இரவு நேரங்களில் வரக்கூடியது காற்று சுவாசம் நன்றாக இருப்பது. எங்கள் ஊர்லாம் சின்ன கிராமம். அந்த இரவு நேர ஷோவில் போகிறோன்னு வச்சிங்களேன், கதவெல்லாம் திறந்துருவாங்க. அந்த இருட்டுக்கும் இயற்கை காற்றும் நிறைய உள்ளே போகும்போது அவ்வளவு நன்றாக இருக்கிறத பார்க்க முடியும். அந்த மாதிரி மகிழ்ச்சியான தருணங்களை, மகிழ்ச்சியான விஷயங்களை நாம் சரியாக இல்லாமல் போகும்போது, கடைபிடிக்காமல் போகும்போது, இன்றைக்கி நிறைய பேர் என்னோடய கிளினிக் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் வரும்போது, சார் எனக்கு பெருசாக சேஞ்சே இல்லை சார் அப்படிம்பாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், போன முறை வரும்போது நீங்கள் சிரிக்கலை, இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க, இதுதாங்க இந்த மருந்தை சாப்பிட்டு முதல் வித்தியாசம்னு சொல்லுவேன். அவங்களே யோசிப்பாங்க. அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க, சிரிப்பாங்க, சார் ஆமாம் சார் இப்போல்லாம் அவர் கொஞ்சம் சிரித்து பேசுகிறார் சார். என்ன காரணம்னா, இன்றைக்கி சக்கரை நோயை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம், நம்மலாம் இஞ்சி தின்ற குரங்கு மாதிரி முகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கோம். சிரிக்கிறது கிடையாது. சிரிப்புனா என்ன, எத்தனை கிலோ விலை அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருப்போம். இந்த அளவுக்கு மாற்றங்கள், இந்த 10 விஷயங்கள் நான் சொன்னதில் ஏதாவது ஒரு விஷயம் வெளியிலேருந்து வருதா பாருங்களேன். எல்லாமே நம்ம செய்கிறது தான். சூரிய ஒளியில் இருப்பது, தண்ணீர் குடிப்பது, வெந்நீரை தொடர்ந்து பின்பற்றுவது, மூச்சு பயிற்சி செய்வது, தியானம் செய்வது, ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம கையில் உள்ள விஷயங்கள் தானே. ஆனால் இதை செய்யறதுக்கான முயற்சி நம்மால் எடுக்க முடியும்னா, நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டும் இல்லை,
கட்டுப்பாடற்று இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் கட்டுப்படுவது மட்டுமல்ல, தேவையற்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மருந்துகளுடைய தேவையற்ற ஒரு பெருவாழ்வும் நமக்கு கிடைப்பதை பார்க்க முடியும். இந்த 10 விஷயத்தை நீங்க பண்ணாலே உங்களோட சுகர் குறையிறத பார்க்கலாம். நீங்க என்ன வேணா ட்ரீட்மெண்ட்ல இருங்க, நீங்க மாடர்ன் மெடிசன்ல இருங்க, இன்சுலின் ஊசி போடுங்க, மாத்திரை சாப்பிடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. நான் சொன்ன 10 விஷயத்தை பின்பற்ற முடியுமான்னு பாருங்க. குறிப்பாக சூரிய ஒளியில் சூரிய நமஸ்காரம்னு சொல்லக்கூடிய ஆதித்ய ஹிருதயம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தை கேட்க மறந்துடாதீங்க. இந்த மணி மந்திர ஔஷத தியானம்னு சொல்லுவோங்க. இன்னைக்கு ஒரு தீர்க்க முடியாத சக்கரை நோயாளி ஒருத்தர் வராரு. அவருக்கு சுகர் எப்போவுமே 400 இருக்கு. அவர் இன்சுலின் 4-5 வகை இன்சுலின் போட்டு வெறுத்து போய் வராரு. எதுலேயுமே எனக்கு கண்ட்ரோல் ஆகலன்னு. சூரிய ஒளியில் இருந்து சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை தினசரி 16 முறை நான் கேட்க சொன்னேன். ஒரு மாதம் கழித்து அவர் பார்க்கும்போது அவருடைய சுகர் கண்ட்ரோலில் இருக்கிறத பார்க்குறோம். நிறைய நேரங்களில் கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, கண்ணுக்கு தெரியாத அலைக்கற்றைகளாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கறது இல்லை. என்னோட ரெக்கமெண்டேஷன் எல்லா சக்கரை நோயாளியும் இன்றைக்கு ஆதித்ய ஹிருதயம்னு சொல்லக்கூடிய ராமன் மிகப்பெரிய போர்ல ராவணனோடு போராடுறார். ராவணனுடைய பராக்கிரமத்தை பார்த்து பயந்து போய் கலங்கி உட்கார்ந்துருக்கார். ஒருவேளை என்னால் இதில் ஜெயிக்க முடியுமா முடியாதுங்கிறத ஒரு கவலை. அந்த அளவுக்கு என்ன இருந்தாலும் ராமன் அந்த அவதாரத்தில் கடவுள் மாதிரி நடந்துக்கலையே, மனுஷன் மாதிரி தானே இருக்கார். அப்போ மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கவலை, கோபம், துன்பம், பயம் இதெல்லாமே அவருக்கும் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அகஸ்திய மாமுனி இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. பயமற்று இருப்பதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமத்தை மாற்றுவதற்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். அந்த மந்திரத்தை சொல்லி கடைசியாக எய்திய பிரம்மாஸ்திரம் தான் ராவணனை கொள்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, மணிப்பூரக சக்கரம்னு சொல்லக்கூடிய அந்த மணிப்பூரக சக்கரத்தில் ராவணன் வைத்திருந்த அந்த அமிர்தம் தான். ஏன்னா அவருக்கால அமிர்தம் உள்ளுக்கு சாப்பிட முடியாது, அதனால வயிற்றுக்குள்ள வச்சிருந்தாரு. அது இருக்க வரையிலும் அவரை கொல்ல முடியாது. அப்ப அதை கொண்ட விஷயம் எதுனா அந்த ஆதித்ய ஹிருதயம். அது போல சர்க்கரை நோய் மணிப்பூரக சக்கரம் சார்ந்த நோயாக இருக்கிறதுனால அந்த மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரமாக, மகிழ்ச்சியை தரவல்ல மந்திரமாக ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை கேளுங்க. காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, அதுல ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தையும் கேளுங்க. பெரிய அளவு மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். யாரெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நான் வேலைக்கு போனால் தான் சார் குடும்பம் பிழைக்க முடியும், எனக்கு இதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் மெஹனில் சூரணம்னு சொல்லக்கூடிய மாத்திரையை பயன்படுத்துங்க. இந்த மெஹனில் சூரணம் 64 மூலிகைகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய சிறந்த மருந்து. 5 வேளை சாப்பிடுங்க. காலை 6 மணி, 10 மணி, மதியம் 2 மணி, மாலை 6 மணி, இரவு 10 மணி. இந்த 5 வேளை இந்த மெஹனில் சூரணத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை நோய் கட்டுப்படாத நிலையிலிருந்து படிப்படியாக கட்டுக்குள் வந்த பிறகு இந்த 5 வேளையை 4ஆக, 3ஆக, 2ஆக, 1ஆக நிறுத்தி கடைசியில் நிறுத்தவே நம்ம செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு இன்னொரு சுலபமான வழி இந்த ஃபுட்பாத் எடுக்கிறது. பாத சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய பாத குளியல் நாம் செய்கிறது. ஒரு அரைவாளி வெந்நீர் எடுத்து அதில் நன்றாக அரைத்த விழுதாக பாகற்காயை சேர்த்து நன்றாக கலந்து, ஒரு 100 கிராம் பாகக்காய் வாங்குங்க, மிக்சரில் போட்டு பேஸ்ட்டாக அரைங்க. ஒரு அரைவாளி வெந்நீர் எடுங்க, அதுக்குள்ளே இதை போட்டுருங்க. போட்டு ஒரு அரை மணி நேரம் காலை வச்சுக்கிட்டு உட்காருங்க. ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உட்காரும்போது பாகற்காயில் இருக்கக்கூடிய கசப்பும் காலில் இருக்கக்கூடிய 96,000 நரம்பும் இந்த கசப்பு சுவைக்கு உட்படும் போது இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையை அப்படியே உறிஞ்சி வெளியில் எடுத்து விடுவதை பார்க்க முடியும். நம்ம யோசிப்போம், சார் ஃபுட்பாத் எடுத்தால் எப்படி சார் சுகர் குறையும்? இன்னைக்கு ரிஃப்ளெக்ஸியாலஜி எடுக்கும்போது உங்களுடைய நோய்கள், மனது அழுத்தம் எல்லாம் தீருதில்ல. நீங்கள் அக்குபஞ்சர் சார்ந்த கால் சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய வலியும் வேதனையும் குறையுது இல்லையா? ஏன் பாகக்காயை வெந்நீரில் போட்டு உட்கார்ந்தா உங்களுடைய சர்க்கரை குறையாதா? முயற்சி செய்யுங்க, பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, இந்த 10 வகையில் குறைந்தது 5 வழிமுறைகளை உங்களால் பின்பற்ற முடியுமான்னு பாருங்கள். யாருக்கெல்லாம் இது சிரமம் நினைக்கிறீங்களோ மெஹனில் சூரணத்தை நான் சொன்ன மாதிரி முதல்ல 5 வேளை சாப்பிடுங்க. 6 மணி, 10 மணி, 2 மணி, மாலை 6 மணி, இரவு 10 மணி. முடியாதவங்க 3 வேளையாவது சாப்பிட முயற்சி பண்ணுங்க. கட்டுப்படாத சர்க்கரை நோய் குறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும். மருந்தற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது நம்முடைய குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும். மருந்தற்ற வாழ்க்கை கிடைப்பதற்கு இறைவனை நோக்கி தவம் இருப்பது போல ஆரோக்கியத்தை நோக்கி தவம் இருக்கணும்.
இந்த தவத்திற்கான அடிப்படையான 10 வழிமுறைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்கிட்ட கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்க. அல்லது இந்த வீடியோவை உங்களுடைய கம்யூனிட்டிலாம் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸுக்கு எனக்கு நேரம் இருக்கும்போது பதிலளிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த மருந்துதான் தீர்வு, இன்சுலின் ஊசிதான் தீர்வுன்னு சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு வெளிவரக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சிகள் பெரும்பாலும் இந்த முறை சிகிச்சைகள் கூட பக்க விளைவை தடுப்ப உதவி செய்வதில்லை, பக்க விளைவை குறைக்கத்தான் உதவி செய்கிறது, வருகின்ற நேர காலத்தை மாற்ற உதவி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனால டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் ஊசிகள்லாம் வேஸ்ட்ன்னு சொல்லலை, அது நோயை கட்டுப்படுத்தும். ஆனால் அதை மீறி நாம் என்ன செய்தால் அந்த நோயிலிருந்து விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவோட தாற்பயம். தவறாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், உங்களுடைய கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, குறிப்பாக டெலிகிராம் கம்யூனிட்டியில் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்களுடைய கேள்விகளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த வழிமுறைகளை பின்பற்றிய பிறகு ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு இதனால் சர்க்கரை எவ்வளோ குறைஞ்சது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எங்கள் எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.